ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான 2 பலகாரம் செய்ய போறோம். உளுந்து வச்சுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் உடம்புக்கு, வயிறு புண்ணு இதெல்லாம் ரொம்ப நல்லது. அத்திக்காய் பலகாரமும் இனிப்பு வடையும் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் உளுந்து வந்து 2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். இதை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தாத கொஞ்சம் கெட்டியா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அத்திக்காய் பலகாரத்துக்கு தேங்காய் பால் வேணும். நான் 2 தேங்காய் சின்ன தேங்காவா எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்கான பாலா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கெட்டியா மாவு அரைச்சாச்சு. இப்போ இந்த சைடு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். வடை வந்து பொரிக்கிறதுக்காக கடாய் வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து நம்ம இனிப்பு வடைக்கு வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து நம்ம பாவு காசி இருக்கேன். இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி பாவு காசி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து மண் தூசி ஏதாச்சும் இருக்கும். ஸோ அதனால நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கிலோ வெல்லத்துக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சைடு வந்து கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நம்ம மாவுல சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம குட்டி குட்டி பாலா போட்டுக்கலாம். இப்போ நான் குட்டி குட்டி பாலா கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இனிப்பு வடைக்கு கொஞ்சம் பெருசா வடை மாதிரி போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு நல்லா திக்கா. இந்த சைடு வெல்லம் பாகும் வந்து வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதுல ஒரு 2 ஏலக்காய் சும்மா லைட்டா தட்டி போட்டுக்கோங்க. தேங்காய் பால்ல நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நல்லா இருக்கு. இப்போ நம்ம இந்த எண்ணெயில பொரிச்சு வச்சிருக்க பாலை வந்து அதில் அப்படியே போட்டுடலாம். போட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். இந்த பால்லாம் வந்து நல்லா உறிஞ்சு ரொம்ப சூப்பரா சாஃப்டா ரெடி ஆயிடும். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இனிப்பு வடைக்கு வடையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் எல்லாமே போட்டு இப்போ நம்ம இந்த வடையை அந்த பாகுல அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த பாகுல வடை நல்லா ஊறட்டும். ஊறுனா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ நம்மளோட 2 ஸ்வீட்டுமே ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, தேங்காய் பால்ல நல்லா ஊறிடுச்சு. இதுவும் பாகுல நல்லா ஊறிடுச்சு. பார்க்கவே எவ்வளவு சூப்பரா செமையா இருக்கு. வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது என்னோட ஃபேவரட். அத்திக்காய் பலகாரம் என்னோட ஃபேவரட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சர்வா வயிற்றுல இருக்கும் போது எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு கோமதிக்கான்னு சொல்லிட்டு அவங்க தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாருங்க எவ்வளவு சாஃப்டா ஊறி இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காத லைக் பண்ணுங்க. இப்ப துரு கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. துரு காட்டு. எப்படி இருக்கு சொல்லு. வாயை தந்து சொல்லு. சூப்பரா இருக்கே. பாப்பா வாணிவா. பாப்பா சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு. பாப்பா வாய் தர. சூப்பரா இருக்குல்ல. முகி ஓடி. எப்படி இருக்கு சர்வா? அம்மையா இருக்கா?